டேய் காந்தி பா என்னடா அப்செட் ஆகுற? வேலை போயிடுச்சுப்பா. வேலை போயிடுச்சா அப்படின்னு கேப்பன்னு பார்த்தியா? வேலை தானடா போச்சு, நான் உயிரா போச்சு. ஐடி வேலை போன என்னடா காந்தி, இதே ரோட்ல டீ கடை வச்சு போச்சுக்கலாம். உங்க எல்லாத்தையும் விட அதிகமாக சம்பாதிக்கிறவன் அவன் தான். தெரிதா? அப்பாவை எடுத்துக்க, பஸ் ஓட்டியிருந்தேன், டப்புன்னு வேலை போயிடுச்சு. ஆம்புலன்ஸ் ஓட்டி போச்சுங்களா? என்ன வேலை செய்யறது முக்கியம் இல்லடா காந்தி. அம்மா, எதுல சந்தோஷமும் நிம்மதியும் இருக்குன்றது தான் முக்கியம். ஆயிரது நிறுத்து. இல்லப்பா, அங்கிதா வேற ஆல்ரெடி என் மேல ரொம்ப கோவமா இருக்காப்பா. ஏதாவது பேசி நானும் கன்வின்ஸ் பண்ணிடலாம் தான் நினைச்சேன். பட் இப்போ வேலை வேற போயிடுச்சா, நீ அவ்வளோதான்ப்பா. அவங்க அப்பா சும்மாவே ஒத்துக்க மாட்டாரு. நீ அவ்வளோதான். என் லவ் ஓவர்ப்பா. ஏப்பா, நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களாம் லவ் பண்ணவே கூடாதுல்லப்பா. ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணிட்டுறான் போலதே. அவ்வளோதானடா மேட்ரு. வாடா. என்னப்பா பா, ஏன்ப்பா அங்கி விட்டு கூப்பிட்டு வந்த? ஏய், கூப்பிட்றா அவளை, கூப்பிட்றா, கூப்பிடு. அங்கி அங்கி. அப்புறம் நேடா சொங்கி மாதிரி கூப்பிடுற? அங்கே பாப்பா. அங்கிதா. வேணாப்பா. அங்கிதா யாரடி இந்த நேரத்துல? வணக்கம் சார். இங்க எதுக்கு வந்திருக்கீங்க சார்? நடந்தது நடந்து போச்சு, தப்பா நினச்சிக்காதீங்க சார். அதுக்காக நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். என் பையன் உங்கள் பொண்ணை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறான் சார். சின்ன பிள்ளைங்க ஒருத்தரோட ஒருத்தர் ஆசைப்பட்டாங்க, பெரியவங்க நாம விட்டு குத்து போனால சார். அதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது. எங்க பொண்ணுக்கு வேற அலைன்ஸ் பார்க்குறோம். கிளம்புங்க நீங்க. சார் 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 ப்ளீஸ் சார், சின்ன பிள்ளைங்க லைஃப் சார். சார் பார்த்து செய்யுங்க சார் ப்ளீஸ் பா, யோசிச்சு பாருங்கப்பா. ஏய் சுமார், அதெல்லாம் யோசிச்சு தான் இந்த டெசிஷன் எடுத்தேன். என் பொண்ணு உன் பையனை கட்டி வச்சா என் பொண்ணோட லைஃப் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் சார், சத்தியமா சொல்றேன் நல்லா இருக்கும். ஊருக்கு ஒண்ணு நல்லா என் பையன் போய் கும்ம நிப்பான். கட்டின பொண்ணு எப்படி பார்த்துப்பான்? பார்த்துப்பானா? எப்படி பார்த்துப்பான்? என்ன இருக்கு? மினிமம் 3 BHK, ஒரு கார் இருக்கா, அட்லீஸ்ட் 1 lakh salary. பார்த்துப்பானா? பார்த்துப்பான். You're hurting them பா. அப்போ இதெல்லாம் இல்லைன்னா மிடில் கிளாஸ் பையனுக்கு பொண்ணு தர மாட்டீங்க? ஆமாயா, தரமாட்டேன். வெளில போ. கன்ஃபார்ம்? கன்ஃபார்ம் பண்ணடா. ஹலோ டொனால்ட் டக் வாயா. நானும் அப்போர்ல தான் பார்த்துனுக்குறோம். எவ்வளவுதான் குனியறது? என்ன கேட்ட? 3 BHK, ஒரு காரு, 1 லட்ச ரூபா சம்பளம். ஏன் நடு கடல்ல கல்யாணத்தை வச்சுக்க, ஹெலிகாப்டர்ல இருந்து மாப்பிள்ளைய இறக்கி டெய்லி ஒரு பட்டு போடுவ, 365 பட்டு போடுவ. கேட்டேற இதே பையன் வீட்டுல கேட்டா டவுரின்னுவீங்க, கேஸை போட்டு உள்ள தள்ளுவீங்க. இப்போ நீங்க கேக்குறீங்களே, இதுக்கு என்ன பேரு? காதே சொல்றா. எச்சப்பா. கேட்டுக்க. சரி, அதெல்லாம் விடு. உன் கல்யாணத்துக்கு என்ன வச்சிருந்த சொல்லு சொல்லு. அவர் என்னத்தை வச்சிருந்தாரு? எல்லாம் நான் கொண்டு வந்ததுதான். சும்மா ஏமா அங்கிதா, நீங்க என்ன பண்ணுவ? அப்பம் பச்சை சொல்றதுதான் கேட்ப. நீ பாட்டு பிரேக்குன்னு சொல்லிட்டு போயிடுவீங்கம்மா. பசங்க முந்தி மாதிரிலாம் வெளியில சொல்லி அழறது இல்லம்மா. அப்படியே உள்ளுக்குள்ள போட்டு 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 புழுவி அழறாம்மா. அழாதரா, அழாதராஜப்பா. சிரிச்சு கெடுத்துறாதரா. டே ப்ளீஸ்ரா குஞ்சப்பா. எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளைய எப்படி அழ விடுறீங்களேம்மா. சார், என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்காதீங்க சார். எல்லாத்தையும் விட நல்லவனா இருக்கனா பாருங்க சார். ஏங்க, நாங்க தான் பணம் தர சொல்லிட்டோம்ல, எதுக்காக உடச்சிட்டு இருக்காங்க? நிறுத்த சொல்லுங்க. ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தேன்னா பொருள் மட்டும்தான் உடையும், இல்ல மண்டையும் சேர்ந்து உடையும். ப்ளீஸ் சார். சார் அங்கே வேணாடி. ஓய்,
உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தம்பி உங்களுக்கு என்ன வேணும்? அவருடைய மருமகங்க. பா சும்மா இருப்பா. உண்மையாவா? ஆமா சொல்லுங்க, யோசிக்காதீங்க. ஆமா சொல்லுங்க, யோசிக்காதீங்க. ஆமா. என்ன சார் நீங்க முன்னாடியே சொல்லக்கூடாதா உங்க மருமகன்ட்டு? டேய் டேய் நிறுத்துங்கடா, நிறுத்துங்கடா. சொல்லு சேகர. அண்ணே பணம் வாங்க வந்தனே. பார்ட்டி நம்ம காந்தியோட மாமனாரா? காந்தியோட மாமனாரா? போடுறேண்ணா. சார் வணக்கம். தம்பியோட மாமனார் நான் தான். அப்படின்னு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பியிருந்தீங்கன்னா வீடு வரைக்கும் ஆள் அனுப்பிச்சிருக்கவே மாட்டேன் சார். தம்பி எவ்வளவு பெரிய ஆள். டேய் நெஞ்சு நிமித்துப்பா, நல்லா பண்ணுப்பா, நெஞ்சு நிமித்து. நல்லா எதுக்கு பாதலாம் இல்லடா போட்டுருவாங்கடா. சார் அப்பேற்பட்டவருடைய மாமனாருடைய டாக்குமெண்ட் என்கிட்ட இருந்தா என் இமேஜுக்கே அசிங்க சார். நாளைக்கு கொரியர்ல உங்க டாக்குமெண்ட் அனுப்புறேன். நீங்க சின்னதா ஒரு கையெழுத்து போட்டு அனுப்புங்க. ஓகே சார், வட்டி அதிகமாக இருந்தால் தான் சார் தர முடியாமல் போயிடுச்சு. அசல் 20 லட்சம் நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம். உங்க பணம் எங்களுக்கு வேணாம் சார். என்ன சார் நீங்க? ஓகே, உங்க விருப்பம். சார் போனை சேகட்ட கொடுங்க. சரிண்ணா அப்படியே சொல்லிடுறேண்ணா. சார் உங்களால் எப்போ கொடுக்க முடியுமோ கொடுங்க சார். சார் 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 நாளைக்கே நான் பணத்தை கொடுத்துட்றேன் சார். காந்தி உழைக்க தெரியாத ஆள் சார் நீங்க. டேய் காந்தி எல்லாத்தையும் எடுத்து தோல்ல வச்சுக்கோங்கடா. போடுறா. என்ன இருக்கு அந்த அடையார் பக்கத்துல ஒரு மல்டி கிச்சன் அட ரெஸ்டாரண்ட் சார், நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல 3 பேருக்கு செலவு பண்றதை எங்க ஏரியால 30 பேருக்கு விருந்தே வைப்போம் சார். முதல்ல மருமக எங்க ஏரியாவுக்கு வர என்ன சார் நீங்க? அங்கிமா பணம் பத்திரம். வாட்ஸ்அப்ல லொகேஷன் அனுப்புறேன், வந்துரு. நான் வந்துட்டே இருக்கேன். சரி அந்தாலையும் வர சொல்லிடு. சரி மா, ஒரு வேலையை வெளில போறோம்மா, பாய். போறேன்னு சொல்லாதடா, போயிட்டு வரேன்னு சொல்லு. எத்தனை தடவை சொன்னாலும் அண்மையில் கைது செய்யப்பட்ட பிரபல ரவுடி டில்லி பாபு சிறையில் கைதிகளை தாக்கிவிட்டு தப்பி ஓட்டம். தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளது காவல்துறை. நீ சொன்ன கடைக்கு எதில் தான் பண்ணிக்கிறேன். சீக்கிரமா வா, சேகர் நிற்கிறேன். இங்க. ஆமா வா, உள்ள போய் ஏதாவது பண்ண உன்னை பொத்துருவேன். வா ஓட முதல். இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. அவனுங்களே தான். ஹலோ பெருமாள்ண்ணே, பாபா பேசுகிறேண்ணே. அன்னைக்கு நீங்கள் ஒரு ஃபோட்டோ அமிச்சிங்கல்ல, அவனுங்க இன்னைக்கு அண்ணா நகரில் ஒரு கிஃப்ட் ஷாப்புக்கு வந்திருக்கானுங்கண்ணே. யாரு? அண்ணனை பார்த்து சிரிச்சானுங்களா அவனுங்களா? அவனுங்க இல்லைண்ணே, சக்கரதா சம்சான்னு 2 பேர் ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் அமிச்சிங்களே அவனுங்க. சக்கரதா சாலுங்களா? சரி, நீ அவனை வாட்சில் போட்டு நான் வரேன். நான் பார்த்துக்கிறேண்ணே. ஏய் ஈ போடுறா. என் ஈகிள் ஐஸ்லேருந்து இன்னைக்கு எப்படி தப்பிச்சிடறாங்கன்னு நான் பார்க்குறேன். நல்சா ஐ நல்லா இருக்க ஒன்று வாங்கி கூட. யோ 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 லூசு, பால்வாடி மாதிரி பண்ணாத வையா தோலா. இதை பிடிக்க போய் லெக்கு ஸ்லிப்பாகி அசம்பாவிதம் நடந்துச்சு. ஐ ஆம் வெரி சாரி. இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறானுங்க? இவங்க 3000 பே பண்ணோம். அவர் இருப்பாரு, இவர் ஏடிஎம் போயிட்டு வர்றாரு. நான் லஞ்ச் போயிட்டு வந்துடுறேன், நீங்க கடையை பார்த்துக்குங்க. போயிட்டு வாங்க சார். என்னமோ நம்பிக்கை இல்லாத மாதிரி. அந்த ஏடிஎம் கார்டு நம்பர் என்ன? 35 50 35 லூசையா நீ? நம்ம கிட்ட தான் துப்பாக்கி இருக்குல்ல? ஆமாண்ணே, இது 3000 ரூபாய்க்கு போகுமா? எனக்கு கை உங்க வைக்காத. இதை காட்டி மிரட்டணும், புரியுதா? பா நான் பசங்க இந்த கடை தானே சொன்னாங்க. ஆமாப்பா, இதான் போய் சார். முட்டை போண்டா இருக்கா? 3000 ரூபாயா வேணும்? எக்ஸ்கியூஸ் மீ, ஏங்க உங்களுக்கு பிரியாணி யாராவது தெரியுமா? அப்படி யாராவது இங்கே வேலை பார்க்குறாங்களா? நீங்கெல்லாம் டில்லி பாபு ஃப்ரெண்ட்ஸா? ஆமாங்க, 3 நாளாக நாங்கள் டெல்லி பாபு தான் தேடிட்டு இருக்கோம். என்னது டெல்லி பாபுவா? கொடுங்க சார். ஷாம்லாக்கா, இந்த மெட்டாலிக் கன் எவ்வளோ? 300 ரூபாமா. பிரியா இங்க தான் ஒர்க் பண்றா. அவ டில்லி பாபுவோட செட் ஆகாதுன்னு சொல்லிட்டா. நானும் என்னடின்னு கேட்டா நோ மீன்ஸ் நோன்னு சொல்லிட்டா. நான் கேட்டதுக்கு அவர் ஏதோ சரியா சம்பாதிக்கல அப்படின்லாம், என்னமோ லவ் பண்றப்ப இதெல்லாம் தெரியாதுன்ற மாதிரி பேசினா. நான் தான் அப்புறம் பிரியாவோட கல்யாண பத்திரிக்கை எல்லாம் கொண்டு போய் கொடுத்தேன். பிரியாக்கு கல்யாணமா? ஆமா, இன்னைக்குதான். என்னங்க சொல்றீங்க? எங்க நடக்குதுன்னு தெரியுமா? அது ஏதோ உளுந்தூர்பேட்டையில கேஆர்கே மஹால் நினைக்கிறேன். இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? அட்ரஸ் டீடைலா கொடுமா? நீரே, நான் போய் கஸ்டமர் அட்டெண்ட் பண்ணிட்டு வரேன். இதுக்கு நான் தரலாம். நீ மூட்ரி. காந்தி, அந்த பொண்ணு ஏன் கோவப்பட்டுச்சுன்னா, ஹே அங்கி, அவ்வளவுதான், நம்மகிட்ட நீ பேச மாட்டான். ஹாய் ஹாய். சரி, அந்த ஆள் ஆப்போசிட்லாம் வெயிட் பண்றான். வரியா, பணத்தை கொடுத்துடலாம். ஏய், அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நடு ரோட்டில் கொடுப்பேன். கூப்பிட்டு கால் பண்ணி வர சொல்லு.
இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்க பார்த்தோம்? சார் பர்த்டேவா? பர்த்டே கரெக்ட். ஓகே சார். சார் 300 rupees. 300? ஆமா சார். உங்க ஓனர் 3000 ரூபானாரு. ஹேர் ஸ்டைலை பார்த்து பயந்துட்டாரா? வச்சுக்க. தேங்க்யூ. நோ தேங்க்ஸ். உளுந்தூர்பேட்டை கேஆர்கே மஹால் போறோம். டில்லி பாபு அப்படியே அமுக்குறான். டெல்லி பாபா அமுக்க போறாங்களா? காண்டேத்துறானா? நெல்சா, நம்ம டெல்லி பாபா துரத்துற மாதிரி இன்னொரு குரூப் துரத்திக்கிட்டு இருக்கு. யாரு அது? நம்ம அன்னைக்கு பர்த்டேல போய் அசல் 20 லட்சம் இருக்கு. கரெக்டானு பாத்துக்கோங்க சார். பாத்துக்கிறேம்மா. சரி தல, போறேன். பேட்டிக்கு ரெடியா? நான் தான் டோரா. இப்ப நம்ம எங்க போறோம்? எங்க போறோம்? பணம் அடிக்கிறது. சூப்பர். போமா. வண்டியை பத்தனாக்கிட்டு வந்துடுறேன். பாபா வெள்ளதை அடிக்கார மயக்க போட்டு செத்துற போறான். 50 லட்சம் ரூபா நமக்கு இந்தாங்க. தேங்க்யூங்க. சீக்கிரம் போன் அடியா. ஹலோ அண்ணா, அவனை எஸ்கேப் ஆயிட்டானுங்கண்ணே. சீக்கிரம் மெயின் ரோட்டுக்கு வாங்கண்ணே. ஏய் உள்ள இல்லையாண்டா, எக்ஸைட்டாடுங்க போல இருக்கு. ஏய் பெருமாள் அண்ணா. ஐயோ ஏய் ஐயோ போலீஸ்டா, பதுங்கடா, வாங்கடா. இப்படி ஒன்று விட்டுமே அண்ணன் என்னடா சொல்லுது? என்னாச்சுடா பாருடா. பார்த்துட்டு இருக்காண்ணா. யாரும் இல்லை. யாரும் இல்லையாண்ணா? வாண்ணா எஸ்ஐலாம். நான் வாண்ணா. அப்பா ஆம்புலன்ஸ் கேக்குது. அப்பா அடி ஓட்டானுங்க வச்சா. நான் சொல்ல மாட்டானுங்கடா. வாண்ணா அப்பா ஆம்புலன்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. வாண்ணா வாண்ணா வாண்ணா. பாத்தியா ஒரு அடிக்கு சுத்திட்டா. அங்கிள் போய் கரெக்டான டைம்க்கு வந்தீங்க. 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்மா. ஆம்புலன்ஸ் டிரைவராகவும் அவனுக்கு அப்பாவும். எப்படி சிரிச்சுக்கிட்டே வரா பாரு சிங்க குட்டி. வாடா வாடா வாடா, கார்ல ஏறுங்கடா. ஏறு 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 ஏறு.